நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட லைஃப்ல ஏதோ ஒரு சீனு லெஜண்ட் ஸ்டோரியோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். பட் ஒருத்தர் தன்னோட லைஃபவே லெஜண்ட் ஸ்டோரியா மாத்திருக்காருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். ஆமா, அப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்காரு, வாழ்ந்துட்டும் இருக்காரு. அவரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நெட்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்ருதி. இது நெட்வைஸ் ஒரிஜினல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சரவணன் அருள். நம்ம எல்லாராலையும் பிரபலமாக அறியப்படக்கூடிய தி லெஜண்ட் சரவணன் அவர்களுடைய லைஃப் ஸ்டோரியை பற்றி தான். அவரோட லைஃப்ல அவர் கடந்து வந்த பாதைகள்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ அவர் அடைஞ்சிருக்க இந்த growthக்கு ரீசன் என்ன, அவர் இப்போ இந்த உச்சத்தில் இருக்கிறதுக்கு அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கடந்து வந்திருக்காரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாதாரண மனிதனா பிறக்கலாம், ஆனால் சாதாரண மனிதனா இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக வாழ்கிறவர் தான் தி லெஜண்ட் சரவணன் அவர்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்து தங்களோட வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிடக்கூடாது, லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட ஒரு 4 சகோதரர்கள் சேர்ந்து 1967ஆம் ஆண்டு சென்னை மாநகரத்துக்கு புலம்பெயர்ந்து வர்றாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் தான் இப்ப த லெஜண்ட் சரவணனா இருக்கக்கூடிய அவருடைய தந்தையான யோகரத்தினம் அவர்கள். சென்னையினுடைய மிகப்பெரிய செல்லிங் ஸ்பாட்டான தியாகராய நகர், அதாவது டி நகர், இப்ப இருக்க மாதிரி ரொம்பவே ஃபேமஸான ஏரியாலாம் கிடையாது. 1967களில் அந்த டைம்ல ஏதோ 1-2 கடைகள் அந்த ஏரியாவில் இருக்கும். அப்படி ஒரு சமயத்துல தான் வெறும் 720 அடியில ஒரு கடையை ஓப்பன் பண்றாங்க. ஒரு சின்ன பாத்திர கடையா அந்த 4 சகோதரர்களும் சேர்ந்து நல்லபடியாக ரன் பண்ணுறாங்க. செல்லிங்கும் நல்லபடியாக போகுது. மக்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய குவாலிட்டியான ப்ராடக்ட் ரொம்பவே பிடிக்குது. இதனால அவங்க அந்த ஏரியாவில் ஃபேமஸ் ஆகுறாங்க. இந்த நிலைமையில தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து எல்லா பொருட்களுமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் மாதிரியான ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், ஜுவல்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இல்லை கிராசரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடையை ஓப்பன் பண்ணுறாங்க அந்த 4 சகோதரர்களும் சேர்ந்து. இந்த நிலையில தான் அந்த 4 சகோதரர்களில் ஒருத்தர் இறக்குறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து 3 பேர் சேர்ந்து ரன் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு அப்புறம் இன்னொரு சகோதரர்களும் இறக்குறாரு. இதுக்கப்புறம் தான் இந்த சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்குது. எல்லாருமே தனித்தனியாக புரிஞ்சு ஆளுக்கு ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த நிலையில தான் யோகரத்தினம் அவர்களுடைய பையனான இப்ப இருக்கக்கூடிய த லெஜண்ட் சரவணன் அவர்களும் புதுசா ஒரு கடையை ஓப்பன் பண்றாரு, த நியூ சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்ற பெயர்ல. அவரோட அப்பா இருக்கும்போது தன்னோட பையன், அதாவது லெஜண்ட் சரவணன் கிட்ட ஒரு கடையை தான் கொடுத்துட்டு போறாரு. தன்னோட அப்பா கொடுத்துட்டு போன ஒரு கடையை கிட்டத்தட்ட பல கடைகளா மாத்திருக்காரு த லெஜண்ட் சரவணா அவர்கள். இதுதான் அவருடைய மிகப்பெரிய வளர்ச்சியா அவரோட லைஃப்ல பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, தன்னோட அப்பா வெறும் ஒரு கடையை தான் கொடுத்துட்டு போனாரு. அதை த லெஜண்ட் சரவணன் அவர்கள் மல்டிபிள் பிரான்ச்சஸா கிரியேட் பண்ணியிருக்காரு. சென்னையிலேயே கிட்டத்தட்ட பல இடங்கள்ல பல பிரான்ச்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அவங்க முத ஸ்டார்ட் பண்ணதே டி நகர் தான். இப்போ டி நகர்லேயே கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு த சரவணா ஸ்டோர்ஸ் பேர்ல. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் மட்டுமே டி நகர், பாடி, சோழிங்கநல்லூர், போரூர், புரசைவாக்கம், இந்த மாதிரி பல இடங்கள்ல பல பிரான்ச்சஸை கிரியேட் பண்ணியிருக்காரு த லெஜண்ட் சரவணன் அவர்கள். இதுதான் அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியாகவும் பெரிய growth-ஆகவும் பார்க்கப்படுது. இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய வளர்ச்சியை இவர் எப்படி பிடிச்சாரு, ஒரு தனி மனுஷனால இவ்வளோ பெரிய ஒரு க்ரோயிங்கான விஷயம் சாத்தியம் தானா அப்படின்ற கொஸ்டின் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்மள பல பேர் ஒரு சின்ன விஷயத்த பண்ணணும் அப்படின்னாலே அதில் நிறைய குழப்பம் ஏற்படும், நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுவோம். ஏன் இதை நம்மளால பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வியிலேயே நம்ம இருப்போம். ஏன்னா கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்ணுவோம், ஃபோக்கஸை மிஸ் பண்ணுவோம், இன்வால்மெண்ட்டாக இல்லாமல் இருப்போம். அப்படி இருக்க நிலைமையில இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய த லெஜண்ட் சரவணன் அவர்கள் தனி மனுஷனா எப்படி இதை சாத்தியமா பண்ணாரு அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இந்த நிலைமையில தான் ஜேர்னலிஸ்ட் பாண்டியன் அவர்களை இது சம்பந்தமா ஒரு பிரைவேட் சேனல் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதில் அவர் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சாதாரணமாக ஒரு சின்ன கடையாக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ பெரிய ஷாப்பிங் மாலாக வேணா இருக்கட்டும், 50 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக லாபம் வச்சு 55 ரூபாய்க்கு தான் விற்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் அந்த லெஜண்ட் சரவணன் அவர்கள் மட்டும் 50 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்டை வாங்கினா அது வெறும் 45 ரூபாய்க்கு மக்களுக்கு கொடுப்பாரு. இது மூலமா மக்களுக்கும் குவாலிட்டியான ப்ராடக்ட் கம்மியான விலையில கிடைக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். அதனால நிறைய செல்லாக ஆரம்பிக்கும். இதனால அவருக்கு நிறைய ப்ராஃபிட்டே கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு.
அப்ப த லெஜண்ட் சரவணனை பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு சாம்ராஜ்யத்தை வெறுமனே உருவாக்க கிடையாது, மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து தான் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டமைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெளிவாவே தெரியுது. இதுக்கப்புறம் ஓகே, இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணிட்டாரு, இவ்வளோ பெரிய க்ரோத்தை அச்சீவ் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்ப்பாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, அவரோட கடைகளுக்கான அந்த த நியூ சரவணா ஸ்டோர்ஸ்க்கான ஆட், அதாவது டிவியில் வரக்கூடிய விளம்பரத்துக்கு இவரே ஆக்ட் பண்ணுறாரு. பெரிய பெரிய ஹீரோயின்ஸோட சேர்ந்து ஆக்ட் பண்ணுறாரு. பெரிய பெரிய ஆக்ட்ரஸோட சேர்ந்து இவரே தன்னோட கடைக்கான விளம்பரத்துலையுமே ஒரு மாடலாக ஆக்ட் பண்ணுறாரு. இதை தொடர்ந்து ஓகே இதோட முடிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் இன்னொரு துறைக்குள்ளே தன்னுடைய காலடியை வைக்கிறாரு. என்ன அப்படின்னா சினிமா. தமிழ் திரையுலகத்தில் ஒரு தொழிலதிபராக இருந்து வரக்கூடிய ஆக்டராக வராரு. ஃபர்ஸ்ட்டாக தன்னுடைய படமாக த லெஜண்ட் அப்படின்ற படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கான ப்ரொடியூசராகவுமே இவர் தான் இருக்காரு. த லெஜண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இவர் ஹீரோவாக நடிக்கிறாரு. அந்த படத்தும் கிட்டத்தட்ட 2022 ரிலீஸ் ஆகி அந்த படம் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் வசூல் பண்ணுது. இதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த படம் வந்து ஒரு ஆசைக்காக நடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம்லாம் வரமாட்டாருன்னு நினைக்கிற சமயத்தில் தான் அவரோட செகண்ட் படத்தையுமே ரிலீஸ் பண்ணுறாரு. அதுலேயும் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, லீடர் அப்படின்ற படத்தில். இதோட கதைக்களம் என்ன அப்படின்னா, தன்னோட தொலைஞ்சு போன கடத்தப்பட்ட தன்னுடைய மகளை போராடி காப்பாற்றக்கூடிய ஒரு ஃபாதர் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல தான் இருக்காரு. இந்த படமும் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை எடுக்குது. இப்படி இருக்க பட்சத்துல தான் ஒரு ஸ்டேஜ், அதாவது அவார்டு கொடுக்கக்கூடிய ஸ்டேஜ்ல அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கப்படுது. ஒரு தொழிலதிபராக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ்மேனாக இருக்க நீங்க எப்படி தமிழ் சினிமாவில் வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஒருத்தருக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு விவசாயம் பண்ணணும்னு ஆசை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும், ஒவ்வொரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எனக்கு ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். பட் என்னோட சூழ்நிலை, நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகிட்டேன். ஓகே, பிஸ்னஸில் ஒரு உச்சத்தை அடைஞ்சாச்சு, ஒரு மிகப்பெரிய க்ரோத்தை அடைஞ்சாச்சு, இதுக்கப்புறம் நம்மளோட ட்ரீமை நினைவாக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் நான் சினிமாக்குள்ளே காலெடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு தன்னுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருக்காரு த லெஜண்ட் சரவணன் அவர்கள். ஓகே, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ்மேனாக இருந்துட்டாரு, தன்னோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுல பெஸ்ட்டாக இருந்துட்டாருன்னு மட்டும் பார்த்தா ஒரு பெஸ்ட் ஹியூமன் பீயிங்காகவுமே இருந்திருக்காருங்க. அட ஆமாங்க, தான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசுல இருந்துமேவும் ஒவ்வொரு ஏழை மக்களுக்குமே உதவி பண்ணிட்டு இருக்காரு த லெஜண்ட் சரவணன் அவர்கள். அப்படிதான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து சுனாமியில கூட கிட்டத்தட்ட 5 crores டொனேட் பண்ணியிருக்காரு த லெஜண்ட் சரவணன் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன ஆக்ட்ரஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி தேவைப்படக்கூடிய நேரத்தில் உதவி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தன்னோட வாழ்க்கையவே ரன் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய பல ஏழை மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு லெஜண்ட் சரவணன் அவர்கள். மக்களுக்கும் சோஷியல் மீடியாலையும் தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளவு இன்னும் தெரியாமல் எவ்வளவு உதவி பண்ணியிருக்காருன்னே தெரியலைங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஹியூமன் பீயிங்காக தான் அந்த லெஜண்ட் சரவணன் அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு 2 பொண்ணுங்க, யோகன்யா அண்ட் மீனாட்சி அப்படின்னு. 2 பொண்ணுங்களுக்குமே ஒரு நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணி வச்சு அவங்களோட லைஃபையுமே பக்காவாக செட்டில் பண்ணிட்டாரு. பொண்ணுங்களுக்கே கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ இவருக்கு என்னதான் வயசு அப்படின்னு பார்த்தா, இவர் 1970 பிறந்திருக்காரு. இவருக்கு இப்போ கிட்டத்தட்ட 56 வயசை கிராஸ் பண்ணிட்டாரு. 56 வயசை கிராஸ் பண்ண ஒரு மனுஷன் மாதிரியே அவர் இருக்க மாட்டாரு. இப்போ வரைக்குமே ஒரு யங் பிஸ்னஸ்மேன் அண்ட் ஒரு யங் ஆக்டராக தான் அந்த லெஜண்ட் சரவணன் அவர்கள் இருக்காரு. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன், ஒரு பெஸ்ட் ஆக்டர், குட் ஹியூமன் பீயிங், குட் ஃபாதர், குட் ஃபேமிலி மேனுன்னு தன்னோட லைஃப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருமே பக்காவாக இருந்திருக்காரு லெஜண்ட் சரவணன் அவர்கள். ஒரு மனுஷனால இத்தனை விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக இருக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு ஒரு ஆன்சர் தான் லெஜண்ட் சரவணன் அவர்கள். நம்மளோட லைஃப்பில் எப்படியாவது சக்ஸஸ் ஆயிடணும், தன்னோட லைஃப்பில் எப்படியாவது ஒரு க்ரோத்தை அச்சீவ் பண்ணிடணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக தான் அந்த லெஜண்ட் சரவணன் அவர்கள் இருக்காரு. அந்த வகையில் உங்களுக்கு இவர் எப்படி ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்காரு, உங்கள் லைஃப்பில் இவரை பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போல நிறைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நெட்வைஸ் ஒரிஜினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.